சரிகமபா பவித்ரா அப்படின்னாலே தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றிருக்கிறாங்க பவித்ரா. தன்னுடைய கணவர் இருக்கும் பொழுதே அவங்கள மேடை ஏற்றி பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காருன்னு அவங்க நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் இப்போ பவித்ரா அவர்கள் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா 3வது இடத்தை பிடிக்க முடியல அப்படின்னா கூட மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பிடித்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பெயரை வாங்கியிருக்காங்க, பரிசுகளை வாங்கியிருக்காங்க. அது தங்கத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் தன்னுடைய மகளுக்கு ஏற்ற படிப்பு செலவு மொத்தத்தையுமே கேஜி டைல்ஸ் வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளியாகியிருக்கு. இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தன்னுடைய கணவரினுடைய ஒரு நினைவிடத்தில் போயிட்டு அவருடைய சமாதியில் போயிட்டு நான் இந்த மாதிரிலாம் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தான் வாங்கின பரிசுகள் எல்லாத்தையுமே அவருடைய சமாதியில் வச்சுட்டு நான் நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ எல்லாருக்கும் உலகத்தில் தெரியக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன், ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் நீங்கள் என் கூட இல்லை அப்படின்றது தான். அதை தாண்டி நான் முதல் 3 இடத்தை பிடிக்கலைன்னா கூட மக்களுடைய மனதில் நான் இடம் பிடிச்சிட்டேன், மக்களுக்கு பிடிச்ச நான் ஒரு நல்ல ஒரு பாடகராக தான் இருந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய எமோஷன்ஸை அவங்க கொட்டியிருக்காங்க. அதே போல் ஊர் மக்கள்லேருந்து நடிகை தேவயானிலேருந்து எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே அவங்களுக்கு தொடர்ந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடங்களில் அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதையும் சரி, அவங்களுக்கு உண்டான ஒரு உத்வேகத்தையும் சரி, அவங்களுக்கு சரியான நேரத்தில் ஊக்குவித்தலையும் சரி நல்லாவே கொடுத்துருக்குறாங்க கூட இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய மகளுக்காகவும் தன்னுடைய கணவரின் ஆசைக்காகவும் தான் அவங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்ததாக சொல்லியிருந்தாங்க. அதே போல அவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருந்தது சரிகமப்பா மேடை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய திறமையை நிறையவே அவங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த சூழலில் இப்போ அவங்க 5 லட்சம் மதிப்பு மிக்க ஒரு தங்கத்தை பரிசாக வாங்கியிருக்காங்க அப்படின்றத மட்டும் இல்லாமல் ஒரு பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க. மக்களுக்கு பிடித்த ஒரு நட்சத்திரம்னு அது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவாக தான் இருக்கும். அதோட தொடர்ந்து அவங்க இன்னும் நிறைய வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.